நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன் இரண்டாங்கோட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல. எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னடா வீடியோ போடலன்னு. ஆக்சுவலாக கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல, அதனாலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போடல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள் நண்பர்களே, நம்ம வீட்டில் ஏர் லேயரிங்கில் வளர்க்கப்பட்ட கொய்யா செடி தான் இது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஹைட் வந்துருச்சுங்க தரையிலேருந்து. பாருங்கள், இங்கே இருக்குது ஸ்டெம் அப்படியே வளர்ந்து. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஹைட்டு வளர்ந்துட்டு அநேகமாக இந்த வருஷம் நமக்கு காய்ப்பு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்காங்க, அருமையாக வளர்ந்துட்டுருங்க நண்பர்களே. இது ஒரு பெரிய மரத்துலேருந்து நம்ம எடுத்து வச்சது, அதாவது காய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இருந்த ஒரு மரத்துலேருந்து நான் எடுத்து வச்சேன். இதை கண்டிப்பாக இந்த வருஷம் காய்க்கும்னு நான் நம்புகிறேன். நார்மலாக நீங்கள் ஒரு மரம் வாங்கி கொண்டு வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகுதுன்னா, இந்த மரமும் அதாவது நாட்டு மரமாக இருந்தால் உங்களுக்கு 2-3 வருஷம் ஆகும். ஒட்டு மரமாக இருந்தால் 6 மாதம் சொல்லுவாங்க. ஆனால் 1 இயருக்கு மேலே தான் காய்க்கும். ஆனால் இதுவும் அதே மாதிரி இந்த ஒட்டு மரம் எப்படி காய்க்குமோ அதே மாதிரி ஏர் லேயரிங்கில் நம்ம எடுத்ததுனால நம்ம எந்த மரத்தோட கிளையிலேருந்து எடுத்தோமோ அந்த வயசு இதுக்கு இருக்குது. அதனால் இந்த மரமும் நமக்கு சீக்கிரமாக காய்க்குங்க. இதில் என்ன ஒரு ஹாப்பின்னா, நம்மளே ஏர் லேயரிங் போட்டு ஒரு செடியை எடுத்து வளர்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். 2 செடி போட்டேன், அது கொஞ்சம் வேர் அடி வாங்கி ஒரு செடி வீணாக போயிடுச்சு. இந்த மரம் அழகாக வளர்ந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதே இப்போ இந்த மரம் எதுக்காக நாங்கள் வச்சோன்னா, எங்கிட்ட ஒரு பெரிய மரம் இருந்தது, அந்த மரம் பட்டு போயிடுச்சு. அந்த மரத்தில் உள்ள ஒரு பழத்துலேருந்து வந்த விதை தான் சொன்னாங்க. அப்போ நம்ம மரமே நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இதை வளர்த்துருக்கேன். கண்டிப்பாக இது காய்க்கும்போது தான் தெரியும் நம்மளை வச்ச மரம் அந்த மரம் மாதிரியே இருக்கா எப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நண்பர்களே, இந்த மாதிரி மரங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ஒரு செடிக்கு இன்னொரு செடியை நம்ம ஏர் லேயரிங் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மரங்கள் ஏதாவது ஆனால் கூட நமக்கு அது நம்மளோட அந்த பழைய மரமே நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஏர் லேயரிங் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். தெரியாதவங்க கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக நானும் சொல்லித்தரேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக காமிங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் அடிக்கடி ஏதாவது இந்த மாதிரி புதுமையாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.